Parents brought their children to be blessed by the Lord Jesus Christ. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவராலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக கொண்டு வரும் பொழுது, And the disciples were trying to just prevent them. சீஷர்கள் அவர்களை தடை செய்தார்கள். And what did Jesus say? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? Don't forbid them, don't prevent them. இவர்களை தடை செய்ய வேண்டாம். Let children come to me. பிள்ளைகள் என்னிடத்திலே வரட்டும். Why? ஏன்? The kingdom of God belongs to them. தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்கு சொந்தம். You know, as far as adults are concerned, we have to enter the kingdom of God. பெரியவர்களை பொறுத்தமட்டில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். But as far as the children are concerned, the kingdom of God belongs to them. ஆனா பிள்ளைகளை பொறுத்தமட்டிலே தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது. So, beloved, never ever depend upon your rituals or your religious activities. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய சடங்குகள், உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் ஒருபோதும் சார்ந்திருக்க வேண்டாம். A word to those who are in some ministerial involvement. ஊழிய பாதையிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை. Do not substitute ministerial involvement for personal repentance. தனிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஊழிய ஈடுபாட்டை நீங்கள் பதிலாக்க வேண்டாம். You know, the Bible calls us to be clean vessels. நாம் பரிசுத்தமான பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. Only then we can be useful for the master. அப்பொழுதுதான் எஜமானனுக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்க You முடியும். know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது We தெரியுமா? should cleanse ourselves. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள Only வேண்டும். then we become usable to the master. அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் So மாறுகிறோம். there needs to be an ongoing repentance in our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நெடுகவே நடக்க வேண்டிய ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். I right now think about prophet Isaiah. ஏசாயா தீர்க்கனை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கும்படியாக நான் எண்ணுகிறேன். Now there was King Uzziah, உசியா ராஜா, and during his reign Isaiah was ministering. ஏசாயா அவனுடைய ஆளுகையின் கீழாக அந்த நேரத்தில் ஊழியம் செய்தவன். He saw the tragic end of King Uzziah. உசியா ராஜாவினுடைய அந்த சோகமான முடிவை பார்க்கிறான். That man was elated and he was puffed up with pride. தனக்குள்ளாக மேட்டிமை உண்டாகி அவன் பெருமையினாலே அவன் வீங்கி போகிறான். And there God struck him. அங்கே தேவன் அவனை அடித்தார். The man became a leper. அவன் குஷ்டரோகியாய் மாறுகிறான். Now that was very green in the memory of Isaiah. ஏசாயனுடைய மனதிலே அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தெளிவாய் காணப்படுகிறது. And when in the year King Uzziah died, he saw the Lord lifted up. உசியா ராஜா மரணமடைந்த நாளிலே ஆண்டவர் உன்னதமானவராய் வீற்றிருக்கிறதை காண்கிறான். And he heard the words, holy, holy, holy is the Lord of hosts. பரிசுத்தர் 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 தேவன் பரிசுத்தர் என்கிற வார்த்தைகளை கேட்கிறான். And he said, oh, I am an unclean man. ஐயோ நான் அதமானேன் என்று I am சொல்றான். an unclean man. நான் அதமானேன். You know, he was already a prophet. He was functioning successfully as a prophet. ஏற்கனவே தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசியாக செயல்பட்டு வருகிறான். But now he realizes that before the holiness of God, we need to be constantly repenting. ஆனால் இப்பொழுது அவன் உணர்கிறான், அங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக தொடர்ந்து நெடுகவே அவன் மனம் திரும்ப He வேண்டும். was throwing woe unto people, woe unto people. For people, he was saying, oh, 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 in the earlier chapters. அதற்கு முந்தின அத்தியாயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து ஐயோ 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 என்று சொல்லிக் But கொண்டிருந்தவன் now he says, woe unto me. இப்பொழுது இந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான், எனக்கு ஐயோ. So, beloved, this should be our attitude. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய மனோபாவமாக இருக்க Don't வேண்டும். depend upon your rituals. உங்களுடைய சடங்குகளை நீங்கள் சார்ந்திருக்க And வேண்டாம். don't worry about the sins of your forefathers. உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை நீங்கள் அதை குறித்து அக்கறை கொள்ள வேண்டாம். Don't substitute ministerial involvement for your personal repentance. உங்களுடைய தனிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு நீங்கள் ஊழிய ஈடுபாட்டை பதிலாக்க வேண்டாம்.